So HTML stands for Hypertext Markup Language. ஓகேங்களா? Hypertext Markup Language வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும்? ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு வெப்பேஜ் எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நோட்பேட் பிளஸ் பிளஸ் இருக்குது. ஒரு நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல ஜஸ்ட் வந்து ஒரு நியூ டேக் ஓப்பன் பண்ணி நீங்க ஒரு HTMLன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி HTML டேக் நீங்க க்ளோஸ் பண்ணாலே ஓகேங்களா? இதுலயே நீங்க HTML சேவ் பண்ணா மட்டுமே போதும். சேவஸ்ல வந்து நீங்க .html கொடுத்தாலே போதும். ஸோ நீங்க இதை வந்து .html கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு HTML டேக் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்க இந்த பேஜ் வந்து நீங்க இந்த பேஜ் வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு எம்டி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்துட்டு ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து HTML டேக் ஓப்பன் பண்ணி HTML டேக் க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? இப்போ இதுல நீங்க வேற ஏதாவது எழுதணும் இல்ல டைட்டில் சேஞ்ச் பண்ணணும்னா அப்ப அதுக்கு தான் வந்து நம்ம எல்லா டேக்கும் பார்ப்போம். ஒண்ணு டேக் பார்ப்போம். நிறைய விஷயம் இருக்கு டேக்ல. டேக்ல மொத்தம் டோட்டலா வந்துட்டு ஒரு 94 டேக்ஸ் மேல இருக்குது. நம்ம எல்லா டேக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா கேட்டா அப்படிலாம் இல்லை. ஒரு 20 டேக் மட்டும் தெரிஞ்சுனாலே போதும். 20 டேக்ஸ்ல நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிருப்போம். அது தாண்டி நம்ம வரது போக மாட்டோம். ரொம்ப பெரிய ஹை லெவல் கம்பெனிஸ் தான் வந்துட்டு இந்த மோஸ்ட்லி ஒரு 50 டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி போவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்லயே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி யூசர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ண போறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இதுல பி டேக் போறோம்னு வச்சுக்கோங்களேன். பி டேக் போடுறது வந்துட்டு ஹலோ டெவலப்பர் அப்படின்னு ஒரு பி டேக் போடுறேன். சேவ் பண்ணிட்டு நீங்க அங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹலோ டெவலப்பர் வந்துடும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் டேக். அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் இருக்குது. இப்போ அதுல நம்ம ஒரே ஒரு டேக் தான் வந்து இந்த பி டேக் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ நம்ம HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, HTML டேக்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சீட் ஷீட் வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேசிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு HTML டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு வெப் பேஜ் ஓப்பன் ஆயிடும். அப்புறமா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பி டேக் வச்சு ஹலோ டெவலப்பர் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இதை தாண்டி இப்போ ஹெட் டேக்னா என்ன, பாடி டேக்னா என்ன, பாடி டேக் எங்க வரும், ஹெட் டேக் எங்க வரும், ஹெட் டேக்ல தான் டைட்டில் வருமா வராதா, இல்ல பாடி டேக்ல டைட்டில் வருமா இல்லைன்னா நம்ம டெப்தா பார்க்கலாம். HTMLனாவே நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டைப் வந்து HTML டேக் ஓப்பன் பண்ணிப்போம், HTML டேக் க்ளோஸ் பண்ணிப்போம். எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் அந்த டேக் க்ளோஸ் பண்ணுவோம். சில 1-2 டேக்ஸ் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணாமலே க்ளோஸ் பண்ணாமலே ஓப்பன் டேக் மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர் டேக், அப்புறம் ஹெச்ஆர் டேக், இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிஆர் டேக்னா பிரேக் டேக் அப்போ ஒரு லைனை வந்து நீங்க பிரேக் பண்ணணும், இல்லை ஒரு சென்டென்சஸ் பிரேக் பண்ணணும் அப்படின்னா சென்டென்சஸ்னா மீன்ஸ் ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்கும், அது நீங்க 2 லைனா ஆக்கணும்னா நீங்க பிஆர் டேக் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணா ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் ரூல் மாதிரி ஒரு லைன் ஒன்று போடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் மட்டும் தான் நீங்க வந்துட்டு ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் இல்லாம இருக்கும். மிச்ச எல்லாத்துக்குமே வந்து சாரி க்ளோஸ் டேக் இல்லாம இருக்கும். மிச்ச எல்லாத்துக்குமே வந்து ஓப்பன் டேக் இருக்கும், க்ளோஸ் டேக் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் இல்லாம HTML இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி
ஸோ இப்போ பார்க்க போறது வந்துட்டு பாடி டேக். பாடி டேக்ல நம்மளுக்கு வந்து ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 அது மாதிரி H1 டேக்ல மொத்தம் 6 டேக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே டெக்ஸ்ட் டேக் தான். டெக்ஸ்ட் டேக்ல இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்ற கண்டென்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் டேக்ல மொத்தம் வந்துட்டு இங்க இருக்க எல்லா வியூவுமே டெக்ஸ்ட் டேக் தான். ஓகேங்களா? இப்போ நீங்க H1 டேக் ஓபன் பண்ணி H1 டேக் க்ளோஸ் பண்ணாலும் ஒரு ஹெட்டிங் வந்துரும். இப்போ H1 டேக்கும் H2 டேக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? போல்ட்னஸ் கம்மியா வரும், சைஸ் கம்மியா வரும். ஓகேங்களா? H1 தான் இருக்கிற சைஸ் அதிகமா இருக்கும். அது போக போக சைஸ் கம்மியாயிட்டு S6 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்டே போல்டில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா பி டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நிறைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்கணும்னா LIல போயிடலாம். ஸோ அப்போ அந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு ஒரு யூசஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மல் ஒரு வியூ பார்த்துடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் இன் டி நகர் டைட்டில் டேக் வந்துட்டு வச்சிருக்கேன். டைட்டில் டேக்குள்ள வந்து சந்திரன் வச்சாச்சு. இப்போ H1 டேக் வச்சு HTML டெவலப்பர் அப்படி வச்சாச்சு. ஆனா இப்ப இது வந்துட்டு பாடிக்குள்ளேயும் இல்ல ஹெட்டுக்குள்ளேயும் இல்ல. ஓகேங்களா? நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான் சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வரல. பட் ஆனா இது ரன் பண்ணா என்ன ஆகும்? அவுட்புட் வராதா? இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். டாக்குமெண்ட் டைப் HTML அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனா HTML டேக் ஓபன் பண்ணி HTML டேக் க்ளோஸ் பண்ணி ஹெட் டேக் இல்ல பாடி டேக் எதுவுமே போடல. எதுவுமே போடாம நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இங்க வந்து ஒரு கண்டென்ட் எழுதிருக்கோம். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் கீழே வந்துட்டு ஒரு சந்திரன் வச்சிருக்கேன். இங்க வந்து HTML டெவலப்பர் வச்சிருக்கேன். ஆனா இது பாடிக்குள்ளேயும் இல்லை ஹெட்டுக்குள்ளேயும் இல்லை. அப்ப இது ரன் பண்ணா என்ன ஆகும்? இது அவுட்புட் வராதா? H1 டேக்ல மட்டும் இருக்க காட்டுமா? நீங்க டைட்டில் H1 வரும் உங்களுக்கு இருக்குங்களா? தெரியுமா? லாஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும். இப்ப நம்ம கண்டென்ட் வந்துட்டு HTML டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் இல்லாம நீங்க ஒரு டேக் இல்லாம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அதுவுமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் ரன் பண்றேன். சந்திரோன்ற டைட்டில் வந்துருச்சு, ஹலோ வேர்ல்ட் இந்த டீனர் வந்துருச்சு, அதே மாதிரி HTML டெவலப்பர் வந்துருச்சு. மூணுமே வந்துருச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்குள்ள நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அது வந்து விஷுவலைஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது போக இப்போ இதுல நம்ம பி டேக் பார்த்துருக்கோம். இப்போ இதுல நம்ம H1 டேக் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் H6 வரைக்கும் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த ஒரே இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணி இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போல்டு சைஸும் வித்தியாசம் வருது. அதே மாதிரி ஃபாண்ட்டோட சைஸும் வந்துட்டு போக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகேங்களா?
H1 tag H26 tag வரைக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம HTML tag ஓபன் பண்ணதால க்ளோஸ் பண்ணலிக்கும் ஒரு டைட்டில் டேக் வச்சு பார்க்கறதா எப்படி, இல்ல ஒரு லைட் ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்கிறதா எப்படி, ஒரு பி டேக் நடுவில் ஆட் பண்ணா எப்படி, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்காவே கொஞ்சம் நீங்க ஒரு பார்த்துருப்பீங்க. நீங்க எந்த வெப்பேஜ் ஓபன் பண்ணாலுமே அந்த வெப்பேஜ்ல ஃபர்ஸ்ட் வியூ இந்த மாதிரி வரணும், இந்த பேஜ் வரணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அமேசான் பேஜோடைய ஃபுல் வியூ எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஃபுல் வியூல இங்க காட்டுற எல்லாமே வந்துட்டு HTML டேக்ல இருந்து தான் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த HTML டேக்ல நம்ம ஏதாவது ஒரு கலரிங் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து சைஸ் வந்து மாத்தணும், அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் மாத்தணும், பேக்ரவுண்டுக்கு இந்த கலர் தான் வைக்கணும், அந்த மாதிரி போகும்போது தான் நம்ம CSS குள்ள போவோம். ஓகேவா? ஸோ CSS இல்லாம இருக்கிறது வந்து இது கலரே இல்லாம இருக்கிற மாதிரி அர்த்தம். இது இந்த மாதிரி பேஜ் ஆயிடும், நார்மல் பேஜ் மாதிரி ஆயிடும். ஸோ CSS ஓட இருக்கிற பேஜ் தான் வந்துட்டு இந்த பேஜ். அது இல்லாம JS இருக்கும், இல்ல உங்களுக்கு பேக் எண்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ஜாவா, பைத்தான், அது மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி நடத்த வரைக்கும் கான்செப்ட் புரியுதுங்களா? ஏதாவது டவுட் எதுவும் இல்லைல்ல? ஸோ இப்போ நம்ம பாடிக்குள்ள கொஞ்சம் போய் கொஞ்சம் லைட்டா டெப்தா பார்க்க போறோம். ஸோ பாடிக்குள்ளே ஹெட்டர் வைக்க முடியும், ஹெட்டருக்கு கீழே வந்து தனியா பாடி வைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இப்ப பாடிக்குள்ள வந்து ஒரு ஆர்டிகல் டேக் போட்டு ஒரு ஹெட்டர் டேக் வச்சு இப்போ S2ல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்மர் ஹாலிடே அது மாதிரி வைக்கிறேன். அப்புறமா போஸ்ட் ஒரு பி டேக் வைக்கிறேன். இப்போ பி டேக்ல நான் இந்த இன்ஃபர்மேஷனே வந்துட்டு நான் தனித்தனியா செப்பரேட்டா எழுதுனா கூட அது எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வச்சு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க பி டேக் இருக்குல்ல, இது அலோ டெவலப்பர் இருக்குது, நான் இதை கீழே வச்சுட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஆனா அப்ப கூட எனக்கு கன்சிடர் பண்றது எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, சிங்கிள் ஸ்பேஸா கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம எத்தனை ஸ்பேஸ் விடணும் கணக்கு இல்லை, அது வந்து சிங்கிள் ஸ்பேஸா கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபுட்டர்னு ஒரு டேக் இருக்குது, அதுவும் நம்ம ஆர்டிகல்ல எழுதுனா கூட இந்த மாதிரி ஃபுட்டர் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா அது வந்து நம்மளோட வெப்பேஜ்ல கீழே வந்துட்டு கரெக்டாக கண்டென்ட்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட்டர்னா என்ன, அது எங்க யூஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிள் மாதிரி காட்டிடுவேன். இதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி காட்டுவேன். ஒரு லாங்குவேஜ் வந்து HTML லாங்குவேஜ் வந்து HTML ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுவேன். இப்போ H1 டேக் H1 டேக் H2 டேக்கும் நம்ம பாடி கொடுத்து அதுலயும் ஹெட்டர் கொடுத்து நம்ம வைக்கலாம், இல்லைன்னா நம்ம தனியா ஒரு ஆர்டிகல் டேக் யூஸ் பண்ணி நம்ம வைக்கலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் டேக் தான், நீங்க எங்க வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆர்டிகல் எலிமெண்ட்னா நீங்க அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் எழுத போறீங்க, இல்ல ஏதாவது பெரிய ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போறீங்க, இந்த ஆர்டிகலுக்குள்ள நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபார்ம் மாதிரி இது வந்துட்டு ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்ச மாதிரி. ஓகேங்களா? ஒரு டியூப் மாதிரி, ஒரு கண்டெய்னர் மாதிரி. இது போக நீங்க டீப்பா பார்ப்பீங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் டேக்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஆங்கர் டேக் நிறைய தரணும், இல்ல ஒரு செலக்ட் டேக் நிறைய தரணும், இது எல்லாமே வந்து நீங்க UL கொடுத்து UL ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ UL வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நமக்கு யூஸ் ஆகுது. ULனாவே என்னன்னா அதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மீனிங், அவ்வளவுதான். எல்ஐனா லிஸ்ட், அது வேற, அது சொல்ல வரல. ULனா ஓவராலா ஒரு 4-5 லிஸ்ட் இருக்கும்,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராப் டவுன் இருக்குது. அது கண்ட்ரில வந்துட்டு ஒரு இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், மயன்மார், அது மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா பக்கத்துல இருக்க எல்லா கண்ட்ரிஸும் போட போறோம் வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம யூஎல்ல கொடுத்து யூஎல் வந்து செலக்ட் ஆகல கால் பண்ணி செலக்ட் ஆகல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டேக்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நேவிகேஷன் டேக். ஒரு நேவிகேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்பதான் நம்ம வந்துட்டு கோடிங்குள்ளே வரும். ஃபர்ஸ்ட் இஃப் வந்து எட்டாக்குள்ள வந்துட்டு நம்ம அழகா வந்துட்டு டைட்டில் கொடுத்துடலாம். இதுக்கப்புறமா நீங்க வந்து ஏதாவது ஒரு லிங்க் இப்போ வந்து ஒரு பட்டன் வைக்கிறோம். அந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டைல் வந்து நீங்க தனியா ஒரு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதுல நீங்க கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்க லிங்க்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல ஒரு மெத்தட் எழுதுறீங்க. அந்த மெத்தடுக்கு வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் ஒரு இருக்குது, அது ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா 2 + 1 = 3ன்னு வருது வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ரிசல்ட் வந்து 3ல வந்து அந்த பாக்ஸ்ல காட்டணும்னா அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்க 2யும் 1யும் கெட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப 2யும் 1யும் கெட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு 3 ஷோ பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்துட்டு 3 ஷோ பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுலாம் வந்துட்டு நீங்க ஸ்கிரிப்ட் டேக்ல எழுதுவீங்க. ஆமா, தனியா ஒரு ஸ்கிரிப்ட் டேக்ல எழுதுவோம். இல்ல நீங்க தனியா ஒரு லிங்க் ஃபைல் மாதிரி போட்டு சேவ் பண்ணி அதுல நீங்க லிங்க் மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? சோ தனியா நீங்க போட்டு கொண்டு வந்தாலும் சரி, இல்ல இங்கேயே வந்து ஸ்கிரிப்ட் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அங்கேயே நீங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணி எழுதினாலும் ஓகே. பட் ஆனா இந்த HTML டேக் ஓபன் பண்ணது க்ளோஸ் பண்ணதுக்குள்ள அது இருக்கணும். அப்பதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அது தேடும். ஓகேவா? அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் என்னன்னா நீங்க ஏதாவது ஒரு லாஜிக் அப்ளை பண்ண போறீங்க, இல்ல வந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணி அதுவே நீங்க ரிசல்ட்ல காட்ட போறீங்க. அப்ப அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துடும். ஓகேவா? சோ இப்போ HTML சில டைட்டில்ஸ் சில கோடிங்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதே நம்ம கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் லைட்டா கோடிங் லைட்டா பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு HTML ஓபன் பண்ணிருக்கேன். HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நான் இன்புட் வச்சிட்டேன். இன்புட்ல num1 நம்பர் 2 நம்பர் 1 நம்பர் 2 வைக்காம இன்னொன்னு என்னன்னா ஆன் கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? இந்த பட்டனை வந்து நம்ம ஓபன் டேக் பண்ணி க்ளோஸ் டேக் பண்ணும்போது எனக்கு ஆட்ன்ற மாதிரி டிஸ்ப்ளே பண்ற மாதிரி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ ஆட் இருந்தா டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நீங்க வேற ஏதாவது ஒரு டிஸ்ப்ளே பண்ணனும்னா இந்த நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து அந்த ரிசல்ட்ன்ற வியூல ஷோ பண்ற மாதிரி வச்சுட்டேன். ரிசல்ட்ன்ற வியூ ஷோ பண்ணும்போது இங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிருக்கேன். இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன்? இங்க ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் எழுதிருக்கேன். இதுல ரிசல்ட் ஃபங்க்ஷன் வச்சாச்சு. இந்த ரிசல்ட் ஃபங்க்ஷனுக்கு இது கால் ஆகும். இது கால் பண்ணும்போது நம்பர் 1 வந்துட்டு என்னவா இருக்கும்? இன்டிஜரா இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் VAR வேரியபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. VAR வேரியபிள் கொடுத்தாச்சுன்னா இப்போ பாக்ஸ் வேல்யூவோட 1 தான் நீங்க object.1 வந்து வேல்யூவா வாங்கிருக்கீங்க. அதே மாதிரி பாக்ஸ் 2 ஓட வேல்யூ தான் வந்துட்டு நீங்க object2.value வாங்கிருக்கீங்க. சோ இப்போ இந்த ரிசல்ட் வந்துட்டு நீங்க டெக்ஸ்ட் கண்டென்ட்ல காட்டணும், பாக்ஸ் 3ல காட்டணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. சோ அப்ப அது பாக்ஸ் 3க்கு ஒரு ஆன்சர் வைக்கணும்ல. அப்ப பாக்ஸ் 1 வேல்யூவையும் பாக்ஸ் 2 வேல்யூவையும் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ண மாதிரி காட்டணும்னா அப்ப அதுக்கு பேர் தான் பாக்ஸ் 3. ஓகேங்களா? சோ நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு நீங்க போய் சோ இதுல போய் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் வந்துருச்சு. சிம்பிள் மெத்தட் தான் இது. இப்போ இதுல வந்து நீங்க 2 3 கொடுக்குறீங்க. நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 5 வந்துரும்.
ஸோ டிஃபால்ட்டா இருக்கும்போது ரிசல்ட்டும் காட்டும். உங்களை நீங்க சேஞ்ச் பண்ண பிறகு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இந்த ஆப்ரேஷன் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். இது வந்து ஒரு 2 பாக்ஸ் வச்சு அந்த 2 பாக்ஸ் ஆட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதில் நீங்க ஒரு சப்ட்ராக்ட்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். இதை நீங்க ஆட் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க? பிளஸ் சிம்பிள் பதிலா மல்டிபிகேஷன் சிம்பிள். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இந்த ஆட்ன்ற பட்டனை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட்னா சப்ட்ராக்ட் வச்சுக்கலாம், மல்டிபிகேஷன் மல்டிபிகேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே வியூவை இப்போ நீங்க வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்கன்றத நீங்க எனக்கு சொல்லுங்க. ஆடு, சப்ட்ராக்ட், மல்டிபிகேஷன், டிவிஷன், இந்த 4மே நீங்க ஃபுல்லா ப்ரோக்ராம் இங்கேயே உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எல்லாமே காப்பி பேஸ்ட் மட்டும் தான். சரிங்களா? ஸோ நீங்க ஒரு என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லுங்க. நம்ம போய் இது ஆன் கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஆன் கிளிக்கை தாண்டி வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இதை நீங்க இன்னும் டெப்தா என்ன போகலாம் அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டிங் நான் அனுப்புறேன்.